நன்றி தாப்பனே, தர்மியான காலவிளக்காய் ஸ்தோத்திரம். கிருவின் ராஜாவே, இரக்கங்களின் தேவனே, அன்பினுடைய மகத்துவமான கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலும் தேவாமை துதித்து போற்றி வணங்குகிறேன். உங்களுக்கு ஒன்பானை தாழ்த்தி வணங்குகிறேன். ஆண்டவரே, தூசியும் குப்பையும் ஆகிய நான், ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளோதான் துதித்தாலும் போதாது தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ராஜா, எத்தனை மேன்மையான காரியங்கள், எத்தனை ஆண்டவரே உன்னதமான காரியங்களை என்னை செய்திருக்கிறேன். அடியேனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, உளையான சேற்றிருந்து என்னை விடுதலையாக்கி, அழிந்து போகிற நிலையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு, ஆண்டவரே, நான் ஒரு மனிதனாக நிற்பேன். ஆனால் அது உம்முடைய கிருபை. நான் பிழைத்திருக்கிறது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, என் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே தாப்பனே, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன் என்பதை அறிந்திருக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் நான் மாறிவிடக்கூடும், மாறிவிடுவேன். உம்முடைய கிருபை என்னை தாங்கவில்லை என்றால், உம்முடைய கிருபை என்னை தாங்கவில்லை என்றால் ஆண்டவரே, சில நேரத்தில் நான் மாறிவிடுவேன். உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் அடிப்படையில் நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, ஒன்று கொண்டு போவதுமில்லை. எல்லாமே உம்முடைய கிருபை, எல்லாம் உடைய கிருபை. ஆண்டவரே, நான் எம்பட்டுமாக அனுபவித்தவைகள் உம்முடைய கிருபைகள். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியங்கள் எனக்கு கொடுத்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோலாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளோ மேன்மையுள்ளது, உம்முடைய கிருபை எவ்வளவு அழகானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை துதித்து போற்றுகிறேன். உங்களை நான் துதித்து வணங்குகிறேன். ஆண்டவரே, கிருபையாயிரும் தாப்பனே, கிருபையாயிரும் ஆண்டவரே. தேவா, நான் ஞானமற்றவன். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியா ஞானத்தில் குறைவுள்ளவன் இடத்துல கேட்க கடவுள். ஞானத்தில் குறைவுள்ளவன் மட்டுமல்ல, ஞானமே இல்லாதவன் நான், ஞானமே இல்லாதவன். ஆண்டவரே தேவா, இந்த உலகத்தில் நான் ஒன்றுமில்லை, கர்ஜிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று வகைதேடி சுட்டி தருகிற அவனுடைய எல்லா உபாயங்களுக்குமே என்னை நீங்கள் விலைக்கு பாதுகாத்துக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரை அழிக்கப்பட்டு போய்விடுவேன். கொல்லுகிறவன், அழிக்கிறவன். ஆனால் அவனுடைய எல்லா விதமான உபாயங்களுக்கும் தந்திரங்களுக்கும் என்னை நீங்கள் விலைக்கு பாதுகாத்து வருகிறீங்களே. ஆண்டவரே, நான் உண்மை நினைக்கவில்லை, உண்மை நான் மறந்து விடுகிறேன். அதனால் நீர் என்னை நினைக்காமல் விடுவில்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவரை மறந்து விடுகிறதைப் போல எவ்வளோ மணி நேரங்கள், எவ்வளோ காலங்கள் நான் உங்களை மறந்து விடுகிறது போல நீங்கள் என்னை மறந்து விடுகிறதில்லை. ஆண்டவரே, என்னை மறந்து விடுகிறதில்லை. நாள்தோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் கூட இருக்க முடியாத பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் விவரிக்க முடியாத பல காரியங்களே ஆண்டவரே கர்த்தாவே நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் முற்றிலும் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இவைகளெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே அனித்தியமானவர்கள், அபாத்திரமானவர்கள், நீசமானவர்கள். என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளவாக ஒரு உளையான சேரு ஆண்டவரே, உளையான சேரு. பாவம் என்னை அடிப்படைப்படுத்தி என்னை ஆண்டவரே எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலையில் என்னை வைத்திருந்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நான் எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, எவ்வளவு நல்ல கிருபைகளை எனக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு நல்ல இரக்கங்களை எனக்கு தந்திருக்கீங்க, எவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு நல்ல மேலான தயவுகளை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, எல்லாமே உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய தயவு, எல்லாமே உம்முடையது. ஆண்டவரே, என்னுடையது என்று இல்லை, ஒன்றுமே கிடையாது தாப்பனே. தேவா, நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்க, நன்றியோடு உங்களை துதித்து நான் போற்றுகிறேன், நன்றியோடு உங்களை துதித்து வணங்குகிறேன். ஆண்டவரே, நல்ல தாப்பனே, நான் எவ்வளோ துதித்தாலும் போதாது. என்னை அவ்வளோ பெரிய ஒரு மீட்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னை பாவம் அழித்திருக்கும் என்பதை நான் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக அல்ல, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பாவம் என்னை அழித்திருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
ஆகவே இந்த விடுதலை என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆவிக்குரிய சத்தியங்களை அடியனுக்கு நீங்கள் கற்றுத்தருகிறீங்க. ஸ்தோத்திரம். இவ்வளோ நல்ல சத்தியங்களை எனக்கு நீங்கள் போதித்து வழிநடத்தி வருகிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இவளெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது, இவளெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகம், எவ்வளவு மேலானவைகள், எவ்வளவு உயர்வானவைகள், எவ்வளவு ஆண்டவரே அருமையானவைகள் என்று எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தேன். தேவா ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விருப்பமெல்லாம் உமது ஆலோசனைப்படி என்னை நடத்தும். என்னுடைய ஆலோசனை எடுத்து போட ஆண்டவரே. என்னுடைய ஆலோசனை வேண்டாம். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள் எதுவுமே வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் முழு சுயாதீனத்தை கொண்டிருக்க நான் வாஞ்சிக்கிறேன். அதுவே எனக்கு விருப்பம். முழுமையான ஒரு சுயாதீனத்தை, முழுமையான ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அன்பை என்னை கொண்டு என்னை வாழ்க்கையில் வழிநடத்தும்படியாகவே நான் வாஞ்சிக்கிறேன். வேறு எதுவுமே வாஞ்சிக்கலை. தேவா, உம்மை நான் தாழ்த்தி வருகிறேன். உம்மை நான் தாழ்த்தி பண்ணுகிறேன். முழுமையான மீட்பு, முழுமையான விடுதலை, முழுமையான காரியத்தை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு அடியனுக்கு நீர் கிருபையாய் தந்துடலாம். அதாவது நான் விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான நம்முடைய ஆதிக்கம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் விழுந்து போன ஒரு மனிதன். அது எந்த வேளையில் தலையெடுக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எந்த வேளையிலும் பழைய மனிதனுடைய வாழ்க்கையில் என்னை அழிக்கும்படியாக, என்னுடைய பழைய பாவத்தன்மைகள் என்னை வீழ்த்தும்படியாக எப்பொழுதும் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒருவேளை நல்லபடியாக நான் அவளென்று மீட்கப்பட்ட ஒரு நிலையில் ஒருவேளை இப்பொழுது நான் காணப்படுவேன். ஆனால் அது உடைய கிருபையே இல்லாமல் வேறொன்றில்லை. உடைய கிருபையே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, அது வேறு எதுனாலுமே ஆண்டவரே அந்த காரியத்தில் நான் வெற்றியாய் வாழுகிறேன் என்று சொல்ல முடியாது. இந்த கிருபையினால் பிழைத்திருக்கிறேன். தேவா ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டவரே காரியங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனையோ ஆவிக்குரிய கிருபைகள், எத்தனையோ ஆவிக்குரிய தயவுகள். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு இந்த கொடுத்திருக்க இந்த சுகபலனம் உடையது ஆண்டவர். இத்தனை வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே காணப்படுகிற வியாதிகளின் மத்தியில் 30 வருடங்களுக்கு மேலாக அருமை தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே கர்த்தாவே, நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஆமாண்டவரே எவ்வளோ வருடங்களாக இந்த ஆண்டவரே சக்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் காணப்பட்டாலும் நான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பது நம்முடைய கிருபை தாப்பனே. என்னோடு கூட ஆரம்பித்த எத்தனையோ பேர் பயணித்தவர் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரே, நான் இந்த நாள் மட்டும் இந்த அளவில் நான் நினைப்பேன். ஆனால் இருக்கிறது நம்முடைய கிருபை. நான் நிர்மூலமாக இருக்கிறது நம்முடைய கிருபை. அழிந்து போகாது இருக்கிறது நம்முடைய கிருபை. ஆனால் அதே சமயத்தில் நான் எம்மட்டுமாக ஒரு மனிதனாக நிற்பது நம்முடைய கிருபை. பாசிட்டிவ், நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே பார்க்கிறேன் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை தாப்பனே, உங்களை ஸ்தோத்திரித்து நான் துதிக்கிறேன். அருமை மீட்பரே, உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். அருமை ரட்சகரே, உங்களை நான் துதித்து வணங்குகிறேன். நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உங்களை துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபையுள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ தயவுள்ளவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை துதித்து நான் போற்றி வணங்குகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவா, நீங்கள் எனக்கு பாராட்டி இருக்கிற அன்பு மிகப்பெரியது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தான் காரியம் கூட உம்மை பிரியப்படுத்தட்டும், உம்மை பிரியப்படுத்தட்டும். தேவா, இந்த காரியத்தில் விட உதவி செய்யும் ஆண்டவர். உதவி செய்யும், உதவி செய்யும் தேவா. எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு எவ்வளோ முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ரட்சிப்பு என்பது எவ்வளவு அவசியமானது. ரட்சிப்பு என்பது எவ்வளவு தேவையானது ஆண்டவரே. தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தாப்பனே, உங்களை துதித்து நான் போற்றுகிறேன். உங்களை நான் துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, நல்ல கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரித்து நான் துதிக்கிறேன். உங்களை நான் துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. அருமை பிதாவே, நீர் வழி நடத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. அந்த ஆத்மா பாரத்தை எனக்கு தாங்க, ஆத்மா பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க. தெய்வகுமாரனாகிய நீர் ஆண்டவரே. தேவா, வானத்தையும் பூமி படைத்த தேவன் நீர். உண்டாக்கடவுது என்று சொன்னால் உண்டாயிற்று. கிரகிக்கவே முடியாத ஒரு தேவன் இவர்.
ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். He came seeking me. ஆண்டவரே, கர்த்தாவே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. ஆண்டவரே, இந்த காரியம் மிக ஆழமான ஒரு காரியம் என வந்திருக்கிறேன். இட்ஸ் டூ டீப் லார்ட். என்னில் அன்பு வந்து எனக்காக தம்மை தாமே இப்போ கொடுத்த கிறிஸ்து. தேவனே, என்னை தேடி வந்தீர். உண்மைதான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆனால் அவர்கள் பிரதான பாவி நான். என்னையும் தேடி வந்த ஒரு தெய்வம், என்னையும் தேடி வந்து இன்றைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வெளிச்சத்தையும் விடுதலையும் கொடுத்திருக்கிற அந்த அன்பு தாப்பனே, எனக்கு ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பல நன்மைகள் என்று சொல்லப்படுகள் இருந்தால் இதில் சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. மற்றுமாக நான் நிர்பந்தமானவனாக போயிருந்திருப்பேன் என்பது உண்மை. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ஆண்டவரே மதிப்புள்ள பல காரியங்களை பெற்றிருந்தாலும் இந்த சமாதானம் என்பது கிறிஸ்து மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியும். அதை எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உடைய பாதங்களை என்னை தாழ்த்தி வருகிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியல. நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவரை ஜெபிக்க கற்றுத்தரும்படியாக நான் கெஞ்சி வருகிறேன் தாப்பனே. சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை என்னை பார்க்கும் பொழுது ஜெபிக்கவும் எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஒரு மீட்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வரலையே. நான் ஒரு நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக தான் போக போகிறேன். இவைகளெல்லாம் உடைய கிருபைகள். ஆனால் ஒரு சின்ன இழப்புக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவரே மனசில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு இந்த உலகத்தின் காரியம், இது என்னுடையது என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை நான் இழந்துட்டேன், என்னுடையது. ஆனால் ஒரு நாள் அழைப்பு வரும் பொழுது ஆண்டவரே, அதை நான் சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் நான் அதை குறித்து பெருமையாய் என்னுடையது நேபுக்கத்நேசரை போல நான் கட்டிய பாபிலோன்னு சொல்லும்படியான காரியம் எவ்வளோ காலம் நிற்க முடியும்? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அருமை பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தேவனே, உங்களை நான் துவைத்து போற்றுகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களை நான் போற்றி வணங்குகிறேன். ஆண்டவரை தாழ்த்தி வருகிறேன் தாப்பனே. பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும். அழிந்து போகிற ஆத்து மக்களை குறித்து அந்த பாரத்தை தாரும். ஸ்போஜன் போன்ற ஒரு அருமையான மனிதர்கள் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த விசேஷித்த ஒரு காரியம் என்று என்னை நான் பார்க்கும் பொழுது ஆத்தும பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த அந்த ஒரு அக்கறை ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரு பாரத்தை தாரும். கிறிஸ்துவின் பாரத்தை தாரும். பவுலின் அப்படியாக சில ரட்சிக்கும்படிக்கு. ஐயோ, இன்றைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இன்றைக்கு போதிக்கப்படுவதே இல்லை. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உங்களை துவைத்து போற்றுகிறேன். அருமையான தேவனே, உங்களை துவைத்து போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா, இலவசமான இந்த ரட்சிப்பு இந்த உலகத்தில் இதைவிட மேலானது இதாக இருக்கக்கூடுமா? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. உம்முடைய அன்பை அறியாதவர்களாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய கிருபை அறியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய இரக்கத்தை அறியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவா, இந்த சபையில் ஒரு மீழ்ச்சி தாரும். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மிடத்தில் கெஞ்சி வருகிறேன். விட்டு விடாதீங்க. எனக்கு ஜெபிக்க தெரியல. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் கிரியை செய்யலைன்னா, நீர் கிரியை செய்யலை என்றால் ஒரு ஆத்துமா மனம் திரும்ப முடியாது. ஒரு ஆத்துமா மனம் திரும்ப வராது. ஜீவனுக்கு இதுவான மனம் திரும்பலை தந்தரளினார் என்று சொல்வது எவ்வளோ உண்மை. நீங்கள் ஒரு ஆத்துமாவில் கிரியை செய்யலைன்னா அது ஆத்துமா ஆண்டவரே இருளில் தான் இருக்கும். கண்கள் குருடாய் போன நிலை தான். ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போன நிலையில தான் எவ்வளோ மகத்துவமான ஆவிக்குரிய மீட்பும் கிருபையும் ஆசீர்வாதமும் முற்றிலும் ஆண்டவரே பார்க்கக்கூடாத ஒன்றாகவே இருக்கும் என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த உலகம் பெரிதாக இருக்கிறது.
இந்த உலகத்தின் காரியங்கள் மேன்மையாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து அப்படியாக இல்லை என்றால் ஆண்டவரே, தகப்பனே, அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அழிவின் காரியம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, அது மெய்யாருமே ஒரு அழிவின் காரியமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மிடத்தில் கெஞ்சி வருகிறேன், உம்மிடத்தில் கெஞ்சி வருகிறேன். நீங்கள் தானே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவை காண்பிக்கிறவர் நீர் தானே. பரிசுத்த ஆவியானவர் தாமே கிறிஸ்துவை காண்பிக்கிறவர், தன்னை உயர்த்தும்படியாகல்ல. ஆண்டவரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவரே, கிறிஸ்துவில் எல்லா மகிமையும் இருக்கிறது. அவருக்குள் சகல பரிபூர்ண வாசமாக இருக்கிறது. புரியாத ஒரு மதிகேடான ஒரு மனுஷன், in Christ dwelleth all the blessings, all the spiritual blessings. தேவா, கிறிஸ்து எனக்கு போதும். இந்த ஒரு அன்பின் தேவன், இந்த ஒரு அன்பின் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்த இந்த தெய்வ குமாரனை பார்க்கும் பொழுது, தேவனே தேவனே, ஆண்டவரே, the central focus is the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவன் தேவனாக இருந்தாலும் கூட, திருத்துவ தேவனில் ஒருவராக இருந்தாலும் கூட, he delights. ஆவியானுடைய அந்த சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திராண்டவைகளெல்லாம் உடைய விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள். இவைகளெல்லாம் விலை மதிப்பில்லாத தேவனுடைய கிருபைகள், நன்மைகள். ஸ்தோத்திராண்டவரே, தேவா, இந்த ஆத்துமா விட்டுடாதீங்க. இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். இந்த வேதத்தை 100க்கு 100 நான் நம்புகிறேன். இந்த வேதம் உண்மையானது, வேதம் ஒழிந்து போகாது. இல்லை இல்லை ஆண்டவரே, இந்த வேதம் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. ஒரு எழுத்தால், ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழிந்து போவதில்லை. முழுமையானது, பரிபூர்ணமானது, உண்மையுள்ளது, மாறாதது. நரகங்கிறது உண்மை, மோட்சங்கிறது உண்மை, நரகத்தை குறித்து விளக்கப்படுத்துகிற இந்த காரியங்களெல்லாம் உண்மை. அந்த ஐஸ்வர்யம் அக்கனி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னது உண்மை. லாசரு ஆபிரகாமுடைய மடியில் பரலோகத்தில் காணப்பட்டது உண்மை. தேவா தேவா, கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஐயோ, இந்த ஆத்மா விட்டுடாதீங்க. லட்சியம் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தான் செய்ய முடியும். நீங்கள் செய்யலைன்னா வேறு நம்பிக்கையே இல்லையே. நீங்கள் விட்டுடுவீங்களா? தகப்பனே, உங்களை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன். ஜபத்தை நீங்கள் கேட்குறவங்க தானே. 2 காரியத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தேவன் செய்ய மட்டுமா? தொடர்ந்து ஜெபம் பண்ணி பல வருடங்களானாலும் அடுத்தது கிடைக்கும் மட்டுமாக தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமாண்டவரே, கெஞ்சி கேட்டான். அதிகாரத்தோடு கேட்கல, இல்லை எனக்கு தரணும்னு அப்பத்தை கேட்ட அந்த மனிதன் தகப்பனே தாழ்மையாய் கெஞ்சி பிரார்த்தித்ததை பார்க்கிறோம். தாழ்மையாய் கெஞ்சி பிரார்த்தித்ததை பார்க்கிறாண்டவரே. அருமை தகப்பனே, அதுதான் தேவை, அதுதான் தேவை ஆண்டவரே. தாழ்மையாய் கெஞ்சி பிரார்த்திக்கிற காரியம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. நான் 1 கோடி என்ன, எத்தனை கோடி வேணாலும் நான் கேட்பேன். என் ஆண்டவர் செய்ய மட்டுமாக வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவரே, வருத்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் வருந்திய ஆண்டவரே, அது அருமையான பாதத்துக்காய் ஸ்தோத்திரம். லார்ட், how true it is லார்ட். வருத்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் இல்லை, நீங்கள் ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே. ஒரே ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளோ காலம் நான் செலவழித்தாலும் அது ஈடு இணையாகாது. எவ்வளோ காலம் நான் ஆண்டவரே செலவழித்தாலும் அது ஈடு இணையாகாது. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தேவா ஸ்தோத்திரம் ஐயா. அருமை தாப்பனே, உண்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறேன். அருமை ஆண்டவரே, உண்மை துதித்து நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன் ஆண்டவரே. பல்லவராஜ்யத்தில் ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 1,50,000 மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் கடந்து போகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பரலோகராஜ்யத்தில் பிரவேசித்திருக்காங்க? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ மக்கள்
இந்த உலகத்தில் புகழ்ச்சி, இந்த உலகத்தில் மேன்மை, இந்த உலகத்தில் ஒருவேளை ஆண்டவரே மிக உயர்வாய் கருதப்படுகிற நபராக இருக்கலாம். ஆண்டவரே, இயேசுவை நான் என்னை பார்க்கும் பொழுது, சில சமயங்களில் மனிதனுடைய புகழ்ச்சிகளும் மனிதனுடைய கருணை பார்க்கும் பொழுது, தெய்வ குமாரனாகி நீர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்ததை பார்க்கும் பொழுது நான் பெருமைப்பட இடத்துல என்ன இருக்காண்டுவேன். வாட் இஸ் தேர் ஃபார் மீ டு பி ப்ரவுட் ஆஃப்? என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் பெற்றிருக்கிற நன்மைகள் இருக்குமானா அது உம்முடைய ஈவு. இட்ஸ் a gift of God. It's absolutely, it's a gift of God. There is nothing that I can boast about. நான் மேன்மை பாராட்டும்படியாக என்னிடத்தில் எதுவுமே கிடையாது ஆண்டவரே. தேவா தேவா, நான் மேன்மை பாராட்டும்படியாக எதுவுமே என்னிடத்தில் இல்லை. நான் உயர்வாக என்னை வாழும்படியாக என்னிடத்தில் எதுவுமே இல்லை. இருக்கிற ஏதாவது நான் அது கர்த்தருடைய பிச்சை. நான் மேன்மை பாராட்டு இடத்துல என்ன இருக்கு ஆண்டவர்? ஒன்றுமே இல்லையே. ஆனால் நான் எவ்வளோ மோசமான என்பதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ஆமாம், என் அழிவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு நீங்கள் தருகிற எல்லா கிருபைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நான் நன்றி செலுத்தி உங்களை துதித்து போற்றுகிற ஆண்டவரே. தேவா, இந்த ஆத்தும ஐயோ இந்த ஆத்துமக்களை லட்சியம் அவையானவரே, விட்டுடாதீங்க. ஐயோ, கைவிடப்பட வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை லட்சியம் ஐயோ, அந்த ஆத்துமாக்களை ஜெபிக்கிற ரட்சித்துக்குள்ளோம் தேவா, கைவிடாதீங்க. நீங்கள் கிரேஸ் இல்லைன்னா ஆண்டவரே, எல்லாம் கிருபை. கிரேஸ் இல்லைன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ சீக்கிரம் ஆண்டவரே தன்னை உயர்வாய் சாத்தானை போல ஆண்டவரே தேவனுக்கு மேலாக உயர்வு என்று சொன்னவனை போல, தேவர்களை போல ஆவியர்கள் சொன்ன உடனே விழுந்து போன ஆதாமின் சந்ததி தானே நான். விழுந்து போன ஆதாமின் சந்ததி தவிர ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டும்படியாக இடத்துல ஒன்றுமே இல்லை தாப்பனே, ஒன்றுமே இல்லை. ஒரு சொட்டு தண்ணீருக்காக, ஒரே ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கி நின்ற அந்த காரியத்தை நான் நம்புகிறேன். ஐஸ்வர்யன் தன் விரலின் நுனியினால் அவ்வளோ தூரம் எப்படி அவன் அந்த ஐஸ்வர்யவானதை பற்றி பேசுவதை பார்க்கும் பொழுது தான் தன் விரலின் நுனியை தான் கேட்கும். ஆண்டவரே, ஒரு டம்ளர் தண்ணி அல்லது கொஞ்சம் தண்ணியில் தோய்த்து, ஐயோ ஆண்டவரே, எனக்கு மலிவாய் கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரே தேவா, ஐயோ அந்த மக்களை சந்தியும், இந்த மக்களை இறங்கும், இந்த மக்களை மீட்டுக்கொள்ளும், இந்த சபையை கண்ணோக்கி பார். ஐயோ ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதவர்கள் மக்களெல்லாம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நொன்று கொண்டு வரும் இந்த கிருபையை தாங்க, அந்த கிருபையை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளுங்க தேவா. கிருபையாய் ரட்சியும் ஐயா, கிருபையாய் ரட்சித்துக் கொள்ளும். கிருபையாய் ரட்சித்து அநேக சமயங்களில் வாழ்க்கையின் தோல்விகளெல்லாம் பார்க்கும் பொழுது இது உலக பிரகாரமான ஒரு தோல்வியானா நித்தியத்தின் தோல்வியை போல ஆண்டவரே தேவா நிறையறாங்க. கிருபையாயிரும் தயவாகரும் தாப்பனே தேவா, உடைய தாசை காய்ச்சபிக்கிறேன், உடைய இரகத்துக்கு ஆஜபிக்கிறேன், உடைய அன்புக்கு ஆஜபிக்கிறேன் தேவா. ஸ்தோத்திரம் அருமை தாப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கலின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே, உங்களை துதித்து போற்றுகிறேன். என்ன ஒரு கிருபைனா, அழிந்து போகிற ஆத்து மக்கள் இந்த இந்தியாவில் எத்தனையோ தேசத்து மக்கள், ஐயோ எத்தனையோ கோடி ஜனங்கள் இருளில் they are in darkness, absolute darkness. ஆண்டவரே, நான் பெரிய ஞானி, படிப்பு, ஐயோ ஆண்டவரே, they are absolute darkness. உலக பிரகாரமான காரியங்களின் மேன்மை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ காரியங்களை ஆண்டவரே அவர்கள் தாப்பனே
தேவா தேவா எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா உதவி செய்யுங்க. அருமை பிதாவே உதவி செய்யுங்க. இந்த காரியத்தில் வேண்டிய ஒத்தாசையை தாங்க லார்ட். இது ஆண்டவரே முடிக்கப்படணும். ஆவியானவரே ஆவியானவரே இது உன்னுடைய பெரிய கிருபை தாப்பனே. லார்ட், இட்ஸ் அப்சல்யூட்லி தை கிரேஸ். எவ்வளோ பெரிய கிருபைகள், எவ்வளோ பெரிய நன்மைகள். ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க, உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அதிருப்தியான அந்த மணலை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க. அந்த சோருடைய வாழ்க்கை அதிருப்தியான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஐயோ, நித்தியத்தின் காரியங்களை நோக்கி பார்க்கிற ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தான் செய்வீங்க, நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆமாண்டவரே ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க விட்டுடாதீங்க. ஐயோ, எத்தனையோ மக்கள் அழித்து கொண்டு, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், மேட்டுமையான சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடும். தாழ்த்தும் ஆண்டவரே, தாழ்த்தியர்களும் தாப்பனே. தரை மட்டுமாக தாழ்த்துவது நல்லது. தரை மட்டுமாக தன்னை வெறுமையாக்குவது நல்லது. தரை மட்டுமாக தன்னை ஆண்டவரே கத்தாவே இல்லைன்னு சொல்கிறது நல்லது. தேவனே தேவனே உதவி செய்யுமையா. தேவா நீர் கிருபையாயிரும், நீர் இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தலும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் உடைய தாசையை தாரும். மன்னியும் ஆண்டவரே தேவா, மன்னித்தரலாம். என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். தேவா என்னை சுத்திகரியும் ஐயா. எவ்வளோ ஒரு பொல்லாத ஒரு மனுஷன், எவ்வளோ ஒரு நீசன் ஆண்டு, எவ்வளோ அசுத்தன். என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவா என்னை சுத்திகரியும். Lord, a wicked man I am. ஆண்டவரே, ஜார்ஜ் விட்ஃபீல்டை குறித்து he was preaching and weeping. ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே தேவா, எனக்கு அந்த கிருபையை தாங்க, ஆத்தும பாரத்தை தாங்க. எனக்கு தேவையெல்லாம் ஆத்தும பாரம், எனக்கு தேவையெல்லாம் ஆத்தும பாரம். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாரத்தை கொண்டவராக தானே வந்தார். He came to save. Give me, Lord, that real burden for sins. Oh Lord, oh Lord, பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை துறக்கக்கூடிய அளவில் ஒரு ஆத்தும பாரம் என்பது இயேசுவனுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருந்திருக்குமானால், ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பது என்பது அவருடைய மனதில் பிரதானமாக இருக்குமானால், தேவா என்னை குறித்து என்ன சொல்ல முடியும்? மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும்போது தேவா கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு காலத்தில் தேவனே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் இருந்த காலங்களெல்லாம் மாறிப்போய், ஐயோ தேவா தேவா இன்றைக்கு என்ன அங்கே இருக்கு, என்ன அங்கே இருக்கு? ஓ லார்ட், வாய் நாட்களே ஆண்டவரே ரொம்ப கடினமாக இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் ரொம்ப கடினமாக இருக்குது ஆண்டவரே. மனிதனுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, உலகத்தை நேசிக்கிற முழு ஆண்டவரே அந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். லோ த வேர்ல்ட் பட் நோ ரிகார்ட் ஃபார் கிரைஸ்ட். போலியான ஒரு தோற்றம், போலியான ஒரு வாழ்க்கை, போலியான ஒரு காரியம். தேவனே மன்னியும். கிருபையா என்னை மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கிருபையா என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். கிருபையா என்னை மன்னித்து எனக்கு தயவு செய்தரலாம். கிருபையா என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. லார்ட், ஓ லார்ட், என்னுடைய இஞ்சிய நாட்களில் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுகிற இருதயத்தை தார். கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளித்துவ விதைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறான். He preaches with tears. Lord, Lord, கண்ணீரோடு ஜெபிக்க மட்டுமில்லை,
கண்ணீரோடு பிரசங்கிக்கிற வாழ்க்கையை தாங்க. கண்ணீரோடு பிரசங்கிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. I need it, Lord. கண்ணீரோடு பிரசங்கிக்கணும். ஜார்ஜ் விட்ஃபீல்ட், he used to preach with tears. கண்ணீரோடு ஜெபிப்பதை குறித்து நம்ம பேசுகிறோம், ஆனால் கண்ணீரோடு பிரசங்கிப்பதை குறித்து ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற தேவ மனிதன் used to preach with tears. அந்த கிருபையை தாங்க, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இரக்கமாயிரும் கர்த்தாவே. இயேசுவை நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.